துரியாதீத ஜபத்தை ஏற்றி கொடுத்திருக்கிறார்கள். ஐயாவுக்கு நன்றி பாராட்டி இப்பொழுது ஊனுக்குள் நீ நின்று என்கின்ற தலைப்பிலே சிந்தனை உரை ஆற்ற இருக்கின்றார்கள். ஐயா அவர்களை உங்கள் சார்பிலே வரவேற்று இப்பொழுது சிந்தனை கருத்துக்கு நாம் செல்வோம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையே உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே வாழ்க. அளப்பரிய ஆற்றலாக்கிய அருட்பேராற்றலை வணங்கி, அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் பொற்பாதங்களை வணங்கி, என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தையரையும் வணங்கி, இந்த அற்புதமான ஒரு ஜூம் செயலியில் இணைத்து வைத்திருக்கின்ற திருவண்ணாமலை மனவளக்கலை மன்ற அறக்கட்டளைக்கு நன்றி பாராட்டி, இந்த ஜூம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துதலோடு இன்றைக்கு நாம் ஒரு தலைப்பை பத்தி கொஞ்சம் சிந்திக்க இருக்கின்றோம். இன்னைக்கு என்ன தலைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஊனுக்குள் நீ நின்று அப்படின்னு. இப்ப ஊன் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த உடலை தான் ஊன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சித்தர் பெருமக்கள் சொல்லி இருக்காங்க. உடம்புக்குள் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, வேற ஒண்ணுமே இல்லைங்க, ஆன்மா இருக்கின்றது. அந்த ஆன்மா என்பதுதான் இறைநிலை என்று மகரிஷி சொல்லியிருக்காரு. அப்போ இந்த உடம்புக்குள்ள அந்த இறைநிலை என்பதுதான் வாசம் செய்து கொண்டிருக்கின்றது. இததான் பட்டினத்தார் தன்னுடைய பாடல் வரிகளாக அற்புதமாக சொல்லி இருக்கின்றார். அதாவது என்ன வரி அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஊனுக்குள் நீ நின்று உலாவினதை காணாமல் நான் என்று இருந்து நலம் அழிந்தேன் பூரணமே அப்படின்னு சொல்லியிருக்காரு. பூரணமே அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, நாம எல்லாருமே இந்த விநாயகர் சக்தி கொண்டாடி இருப்போம். அந்த விநாயகர் சக்தி கொண்டாடும் போது பாத்தீங்கன்னாக்கா, இந்த விநாயகருக்கு கொழுக்கட்டை எல்லாம் படைச்சிருக்கும். அந்த கொழுக்கட்டை உள்ள ஒரு பொருள் வைப்போம் பாருங்க, அதுக்கு பேருதான் பூரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா பூரணம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, அந்த கொழுக்கட்டைன்றது குண்டா இருக்கும், அதுக்குள்ள பாத்தீங்கன்னாக்கா முழுமையாக நிறைந்திருக்க கூடியதுதான் பூரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப பூரணம் அப்படின்றது பாத்தீங்கன்னாக்கா எல்லா இடத்துலயும் நிறைந்திருக்கக்கூடிய ஒன்று. அப்ப எல்லா இடத்துலயும் நிறைந்திருக்கக்கூடிய ஒன்று எது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, அந்த இறைவனை தவிர வேறு எதுவும் இல்லை. அதனாலதான் அந்த இறைவனுக்கு பூரணமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகான், அதாவது பட்டினத்தார் சொல்லியிருக்கார். அப்போ இந்த உடம்புக்குள்ள பூரணமாகிய இறைநிலை நீதான் இருந்து இந்த உடலை பாதுகாத்து கொண்டிருக்கிற அப்படின்றத தெரியாம, நான் தான் ஏதோ இந்த உடம்ப பார்த்துக்கிட்டு இருக்கேன், இந்த உடம்ப நல்ல விதமா நான் பராமரிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா உண்மையில இறைநிலையாகிய நீதான் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கன்றது தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னுடைய நலனையெல்லாம் இழந்துகிட்டு இருந்த முன்ன, நீ பாத்துக்கிற, நீ எல்லாத்தையும் தெரிஞ்சுப்ப செய்வ அப்படின்றது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் இந்த உடம்ப பத்தி கவலைப்படுறதையே விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகா பட்டினத்தார் சொல்லி இருக்கின்றார். அது மட்டும் இல்ல, நம்மளுடைய சான்றோர் பெருமக்கள் பலர் இந்த உடம்ப பத்தி அழகா பாடியிருக்காங்க. 18 சித்தர்களில் தலைமை சித்தர் என்று போற்றப்படுகின்ற திருமூலர் இந்த உடம்பு பத்தி அழகா சொல்லியிருக்கார். அதாவது உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே
உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. அதாவது இந்த உடம்ப நல்ல முறையில பாதுகாத்து வளர்த்தாதான் அதுல இருக்கக்கூடிய உயிர் நல்ல முறையில் வளரும். அததான் திருமூலர் இந்த பாடல்ல சொல்லியிருக்கார். அதே போல இன்னொரு இடத்துல திருமூலர் அழகா சொல்லியிருக்கார், உடம்பை முன்னம் இழுக்கென்று இருந்தேன், உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன், உடம்பினுக்குள்ளே உத்தமன் கோவில் கொண்டான் என்று உடம்பை யானிருந்து ஓம்புகின்றேனே அப்படின்னு சொல்றாரு. அதாவது இந்த உடம்பு ஏதோ இழுக்கானதுன்னு முதல்ல நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இந்த உடம்புக்குள்ள என்ன இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ண, அதுக்குள்ள இறைவனாகிய உன்னை தரிசித்தேன். அப்போ இந்த உடம்புக்குள்ள நீதான் இருக்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த உடலை நான் போற்றி பாதுகாத்து ஓம்புகின்றேனே அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ உடல் என்பது மிக அற்புதமான ஒன்று. ஆக இந்த உடலை பார்த்தீங்கன்னாக்கா பலர் பல விதமா சொல்லியிருக்காங்க. ராமலிங்க வள்ளலார் இந்த உடம்ப பொன்னால் ஆன மேனி அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பாடல்ல ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு. அப்போ பல மகான்கள் பல ஞானிகள் எல்லாருமே இந்த உடல் என்பது அற்புதமான ஒன்று, அதை நாம் நல்ல முறையில் பேணி பாதுகாக்க வேண்டும். ஏன்னாக்கா இந்த உடம்புக்குள்ளதான் இறைவன் கோவில் கொண்டு இருக்கின்றான். அப்ப இந்த உடம்புதான் கோவிலாக இருக்கின்றது. அததான் திருமூலர் அவருடைய பாட்டுல அழகா ஒண்ணு சொல்லியிருக்கார், உள்ளம் பெரும் கோவில் ஊன் உடம்பு ஆலயமா. இந்த உள்ளம்தான் பெருங்கோவில், அதுல இருக்கக்கூடிய இந்த ஊன் உடம்பு என்பதுதான் ஆலயம். அப்போ கோவிலுக்கு எந்த அளவுக்கு புனிதத்தன்மை இருக்கின்றதோ அதே அளவுக்கு இந்த உடலுக்கும் இருக்கு அப்படின்றதான் அவர் எடுத்து சொல்லியிருக்கார். ஆக பல மகான்கள் தங்கள் உடலை மிக அற்புதமாக பேணி பாதுகாத்திருக்கிறார்கள். அப்ப இந்த உடலை பேணி பாதுகாக்கணும்னாக்கா என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அததான் இந்த யோகக்கலையின் தந்தை என்று அழைக்கப்படுகின்ற மகான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, 8 வகையான அங்கங்களை கொண்டு ஒரு அமைப்பை, யோக அமைப்பை வடிவமைச்சு கொடுத்திருக்காரு. என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம். இந்த 4ம் பாத்தீங்கன்னாக்கா உடலை சார்ந்து உடலை சீர்படுத்தி கொள்ளக்கூடிய செயல்கள். அதுக்கப்புறம் தான் மனசுக்கு போயிருக்காரு. அப்போ இயமம், நியமம், பிராணாயாமம், ஆசனம் என்பது உடல் சார்ந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா பிரத்யாகாரா, தாரணா, தியானம், சமாதி என்பது மனம் சார்ந்த விஷயங்கள். சரி, இப்படி மகான்கள் எல்லாருமே நம்ம உடலை பத்தி இவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க. இதுல அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி இந்த உடலை பத்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த உடல் என்பது ஒரு வாகனம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது என்ன சார் வாகனம்? நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், நம்ம உடல் என்பது ஒரு வாகனம்னு ஏன் சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, நாம எங்க போனாலும் நம்ம பக்கத்து வீட்டுக்கு பக்கத்து தெருக்கு இல்ல எங்கேயாவது போகணும்னாலும் நாம 2 வீலர் எடுத்துட்டு போறோம், இல்ல 4 வீலர் எடுத்துட்டு போறோம். அதுதான் வாகனங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ இந்த வாகனங்கள்ல போகும்போது நாம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறோம். அப்ப நம்ம உடலை எதுக்கு மகரிஷி அவர்கள் வாகனத்துக்கு ஒப்பிட்டு சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, நாம் இந்த உலகத்தை விட்டு பிரியும் போது நம்மளுடைய ஆன்மாவானது இறைநிலையோடு போய் சேர வேண்டும். அதற்கு ஒரு வாகனமாக இருக்கக்கூடியதுதான் இந்த உடல். அப்போ இந்த உடல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா, இதனுடைய ஆயுட்காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய முன்னோர்கள் அழகா இதுக்கு வகுத்து வச்சிருக்காங்க. ஒரு மனிதனுடைய ஆயுட்காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா 120 ஆண்டுகள் உயிர் வாழ வேண்டும்
சோ இந்த பேக்கேஜோட தான் நாம வந்திருக்கோம் இந்த பூமிக்கு. ஆனா 120 ஆண்டுகள் உயிர் வாழறோமா? இல்ல. பலர் மிக குறைந்த காலத்திலேயே மரணத்தை தழுவி விடுகிறார்கள். அப்ப 120 ஆண்டுகள் உயிர் வாழணும்னாக்கா என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த உடலுக்குள் இயக்கம் பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மூச்சு காத்து, சுவாசம், அதை சரிப்படுத்தணும். அதாவது பாத்தீங்கன்னாக்கா ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு 21,600 மூச்சு காத்து தான் விடணும். என்னங்க தலை சுத்துதா? ஒரு நாளைக்கு மனிதனுடைய மூச்சு காத்து அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா 21,600 மூச்சுகள் விடணும். ஆனா நாம என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னாக்கா இத அதிகப்படியா செலவு பண்ணி சீக்கிரமாவே போயிடுறோம். ஒன்னும் புரியல சார் அப்படின்றீங்களா? ஒரு சின்ன உதாரணம் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு புரியும். இப்ப நம்ம வீட்டுல கேஸ் சிலிண்டர் யூஸ் பண்றோம். அந்த சிலிண்டருடைய கெப்பாசிட்டி எவ்வளவுங்க? 15.5 kg அப்படின்னு அதுலயே போட்டிருக்கோம். அப்ப அந்த 15.5 kg கேஸ நம்ம யூஸ் பண்ணும்போது ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னாக்கா அந்த கேஸ் காலி ஆகிறதுக்கு ஒரு 2 மாசம் ஆகுது. ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னாக்கா 1 மாசத்திலேயே காலி ஆயிடுது. ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னாக்கா எங்களுக்கு எல்லாம் 3 மாசம் வருது சார் அப்படின்னு ஒரு சிலர் சொல்றது கேக்குது. அப்போ அந்த ஒரே அளவு கேஸ் சிலிண்டர் தான் அதனுடைய பயன்பாடு அதிகரிக்க அதிகரிக்க அதுல இருக்கிற கேஸ் சீக்கிரமா காலி ஆகுது இல்லைங்களா? அதே போலதான் ஒவ்வொரு மனிதனும் 120 ஆண்டுகள் உயிர் வாழக்கூடிய ஒரு பேக்கேஜோட தான் இந்த பூமிக்கு வந்திருக்கான். ஆனா அந்த ஒரு நாளைக்கு 21,600 மூச்சுகளை விடாம அதிகப்படியா செலவழிச்சு சீக்கிரமாவே காலி பண்ணிடலாம். அதாவது ஒரு நிமிடத்திற்கு 15 மூச்சுகள் விடணும். இது எப்பெல்லாம் அதிகமாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அமர்ந்து இருக்கக்கூடிய நிலையில எந்த ஒரு சிந்தனையும் இல்லாம எந்த ஒரு வேலையும் செய்யாம சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கோம் பாருங்க. வடிவேலு கூட சொல்லுவார் பாருங்க, சும்மா உட்கார முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி சும்மா உட்கார்ந்துகிட்டு இருக்கும்போது நமக்கு 12 மூச்சுகள் ஒரு நிமிஷத்துக்கு செலவாகுது. அப்ப அதுதாங்க கம்மியான நேரம். அதுக்கப்புறம் இது எப்ப அதிகமாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நடக்கும்போது 18 மூச்சாகவும், ஓடும்போது 25 மூச்சாகவும், தூங்கும் போது நல்லா கவனிங்க, தூங்கும் போது 32 மூச்சுகளாகவும் நாம செலவழிச்சுக்கிறோம். இது மட்டும் இல்லாம நாம அடிக்கடி கோபப்படுறோம் இல்லைங்களா? வருத்தப்படுறோம் இல்லைங்களா? அதே போல உடலுறவு கொள்ளும் போதும் நம்மளுடைய மூச்சு காத்து பாத்தீங்கன்னாக்கா 64 மூச்சு காத்துகள் செலவாகுதுங்க. நான் சொல்றது ஒரு நிமிஷத்துக்கு கணக்கு. அப்ப இது மாதிரி அதிகப்படியா செலவழிக்கும் போது நம்மளுடைய உயிர் மூச்சு அப்படின்றது அந்த 21,600 என்பது அதிகப்படியாக செலவழிச்சு போயிடுது. பக்தி மார்க்கத்துல இதை உணர்த்துறதுக்காகத்தான் நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் சிதம்பரம் நடராஜர் கோவில். இந்த கோவில் மேல பாத்தீங்கன்னாக்கா தங்கத்தாலான கூரை அமைச்சிருப்பாங்க. அதாவது சின்ன சின்ன ஓடுகள் செஞ்சு தங்கத்திலேயே அதை அமைச்சு வச்சிருக்காங்க. இந்த ஓடுகள் எத்தனை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா 21,600 ஓடுகள் வச்சிருக்காங்களாம். அப்ப நம்ம உடலை குறிக்கக்கூடியதுதான் அந்த கோவில் என்று சொல்லக்கூடியதை உணர்த்துறதுக்காகத்தான் அந்த 21,600 மூச்சுகள் ஒட்டனா மாதிரி 21,600 தங்க ஓடுகளை அது மேல வச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க, அந்த தங்க ஓடுகளை ஆணி வச்சு அடிக்கிறாங்க இல்லையா? அந்த ஆணிகளும் தங்கத்துலதான் செய்யப்பட்டிருக்கு. அது எத்தனை ஆணிகள் அடிச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா 72,000 ஆணிகள் அடிச்சு வச்சிருக்காங்களாம். இது என்ன சார் 72,000 கணக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம் உடலில் இருக்கக்கூடிய நாடி நரம்புகளின் எண்ணிக்கை 72,000. அப்ப பக்தி மார்க்கத்துல கூட நம் உடல்தான் கோவில் என்பதை அழகா எடுத்து சொல்லியிருக்காங்க நம் முன்னோர்கள்.
அப்போ மகரிஷி அவர்கள் நம் உடலை எதுக்காக வாகனத்து கூட ஒப்பிட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு 10,000 ரூபாய் செலவு பண்ணி ஒரு வாகனம் வாங்குறோம்னு வச்சுக்கோங்க. சாரி, 10,000 ரூபாய்க்குலாம் இப்போ வாகனம் கிடைக்கிறது இல்ல சார். அப்போ ஒரு 2 வீலர் வாங்குறோன்னே வச்சுக்கோங்க. அதனுடைய விலை எவ்வளவு ஆகுது? குறைஞ்சபட்சம் இன்னைக்கு 70,000 ரூபாய் கொடுத்தாதான் இன்னைக்கு ஒரு 2 வீலரே கிடைக்குது. அப்ப இந்த 70,000 ரூபாய் கொடுத்து வாங்கக்கூடிய 2 வீலரை எப்படி பயன்படுத்தினா அதனுடைய ஆயுட்காலம் நீடிக்கும், நல்ல முறையில ஓடும், சாஃப்டா இருக்கும் அப்படின்றதுக்காக ஒரு புக்லெட்டையும் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம சர்வீஸ் இந்த டைம்ல நீங்க பண்ணணுங்க அப்படின்றதையும் சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப இதெல்லாம் முறைப்படி செஞ்சோம்னாக்கா அந்த வாகனம் நல்ல முறையில சீராக சிறப்பாக அது ஓடும். இதுதான் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த உடலை நாம மெயின்டைன் பண்றதுக்கு நமக்கு ஏதாவது புக்லெட் இருக்கா? எதுவும் இல்லை. ஆனா இந்த உடலினுடைய மதிப்பு தெரியுங்களா? நம்மளுடைய உடலினுடைய மதிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு உறுப்புக்கும் எடுத்து தனித்தனியா விலை போட்டீங்கன்னாக்கா ஏகப்பட்ட மதிப்பு வருது. இப்ப உதாரணத்துக்கு ஒரு கிட்னி எடுத்துக்கோங்க. இந்த கிட்னியினுடைய விலை பாத்தீங்கன்னாக்கா குறைஞ்சபட்சம் இன்னைக்கு 1.5 லட்சம் ரூபாய்ல இருந்து 2 லட்சம் ரூபாய் வரலும் இருக்கு. அப்ப இப்படியே ஒவ்வொரு பொருளுக்கும் விலை போட்டோம்னாக்கா நம்மளுடைய உடலினுடைய மதிப்பு அப்படின்றது பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 310 கோடி ரூபாய்க்கு வருது அப்படின்ட்டு சமீபத்துல ஒரு பேப்பர்ல படிச்சேங்க. இத யுஎஸ்ஏல ஆராய்ச்சி பண்ணி வெளியிட்டு இருக்காங்க. அப்ப 310 கோடி ரூபாய் மதிப்புள்ள இந்த உடலை நாம பாதுகாக்கணுமா வேணாங்களா? நம்ம பையனை பார்த்து நம்ம திட்டுறோம், தம்படிக்கு பிரயோஜனம் இல்லைன்னு. ஆக்சுவலா 310 கோடி ரூபாய் மதிப்புங்க அது. அதை போய் அப்படி திட்டலாமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப இந்த உடல் நல்ல முறையில பராமரிச்சாதான் இதுல இருக்கக்கூடிய ஆன்மாவான பிறவியே இறுதி பிறவி ஆக்கி இறைநிலை சென்று அடையும் அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷி சொல்லியிருக்காங்க. அதனாலதான் இந்த உடலை ஒரு வாகனத்தோட ஒப்பிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, இந்த உடல் என்பது நம்ம சொத்தா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா கிடையாது. இது சமுதாய சொத்து அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷி சொல்லியிருக்காரு. அது எப்படி சார்? இந்த உடல் எனக்கு தானே சொந்தம், இது போய் எப்படி சமுதாயத்துக்கு சொந்தமாகும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம பிறக்கும் போது எவ்வளவு கேஜ் இருந்தோம்? ஒரு 2.5 கேஜ் இல்ல 3 கேஜ்னே வச்சுக்கோங்க. சோ அந்த அளவுக்கு ஒரு குழந்தையா நாம இந்த உலகத்திற்கு வந்திருந்தோம். இப்ப வந்ததுல இருந்து நாம இப்போ எவ்வளவு கேஜ் இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஒரு 50 அல்லது 60 வச்சுக்கோங்க. இப்ப 60 கேஜ் வரலும் நம்மளுடைய வெயிட் ஏறி இருக்கு, உடல் வளர்ந்திருக்கு. இதுக்கு யார் காரணம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம் உண்ணுகின்ற உணவுதான் இது காரணமாக இருக்கின்றது. அப்போ இந்த உணவானது நாம தயாரிக்கிறோமா? ஆமா சார், எங்க வீட்டுல எங்க அம்மா தான் சார் உணவு தயாரிக்கிறாங்க. சரி, அந்த உணவுக்கு தேவையான பொருட்கள் எங்க இருந்து கிடைச்சது? மகரிஷி அழகா சொல்லுவாருங்க, ஒரு பிடி உணவில் உலக ஒற்றுமையை கண்டிடு, பதில் உழைப்பை உலகிற்கு தந்திடு அப்படின்னு சொல்லுவாரு. இப்போ ஒரு பிடி உணவு எடுத்து வச்சுக்கோங்க. அந்த உணவுல என்னெல்லாம் இருக்கு? அரிசி இருக்கா? பருப்பு இருக்கா? மிளகாத்தூள் இருக்கா? எண்ணெய் இருக்கா? கடுகு இருக்கா? இப்படி வரிசையா அடுக்கிக்கிட்டு போனீங்கன்னாக்கா ஒரு 10-15 ஐட்டம் இருக்குங்களா? இதுல அரிசியை மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த அரிசியானது நம்ம வீட்டுக்கு வந்து சாதமா வடிக்கிறவர்களும் எத்தனை பேருடைய உழைப்பு இருக்கு. நட்டு வச்ச விவசாயில ஆரம்பிச்சு அதுல நீர்ப்பாசனம் செய்த கரண்ட் முதற்கொண்டு அதை இடத்த விட்டு இடம் மாத்தின லாரியை மேனுஃபேக்சர் பண்ண ஆளுங்களை பொறுத்து கம்பெனில, அதாவது நெல்லு மிஷின்ல போய் அந்த நெல்லுல இருந்து
அரிசிய பதமா பிரிச்சு எடுத்து அந்த கடைக்கு வந்து சேர்றவர்களும் குறைஞ்சபட்சம் அப்படி இப்படி பார்த்தா கூட ஒரு 5000 6000 பேர் இருப்பாங்க. இப்படியே பாத்தீங்கன்னாக்கா பருப்பு இருக்கு, எண்ணெய் இருக்கு, கடுகு இருக்கு, மிளகாத்தூள் இருக்கு, கொத்தமல்லி இருக்கு, கருவேப்பிலை இருக்கு. இப்படி எல்லாத்துக்கும் லிஸ்ட் போட்டீங்கன்னாக்கா வெறும் ஒரு பிடி உணவுல பாத்தீங்கன்னாக்கா குறைஞ்சபட்சம் ஒரு 10,000 15,000 பேருடைய உழைப்பு இருக்குங்க. அப்ப அத்தனை பேருக்கும் நம்ம நன்றி சொல்லணுமா இல்லைங்களா? அதுதாங்க உலக ஒற்றுமையை உணவுல கண்டுடு அப்படின்னு மகரிஷி சொல்லியிருக்காரு. அப்ப அந்த உணவை உண்டுதான் நாம் உயிர் வளர்த்திருக்கின்றோம், இந்த உடலை வளர்த்திருக்கோம். அப்ப இந்த உடல் என்பது நம்ம சொத்தா சமுதாய சொத்தா? இப்ப நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப சமுதாய சொத்தாகிய இந்த உடலை நாம தீங்கு இல்லாம பாதுகாக்கணுமா இல்லைங்களா? அப்போ இந்த சமுதாய சொத்து அப்படின்னு மகரிஷி அதனாலதான் நமக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. அப்போ இந்த உடலை நாம் சமுதாய சொத்தாக பாதுகாக்க வேண்டும். அது மட்டும் இல்லைங்க, இந்த உடல் ஒரு அதிசய சுரங்கம் அப்படின்னு மகரிஷி சொல்லியிருக்காரு. இது எப்படி சார் அதிசய சுரங்கமாகும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு கேமரா இருக்குன்னு வச்சுக்கோங்க, நல்ல ஒரு பர்ஃபெக்ட் கேமரா, நல்லா ஜூம் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 50 அடி 60 அடி தூரத்துல இருக்கிறத கூட நல்லா ஜூம் பண்ணி போக்கஸ் பண்ணி இன்னைக்கு எடுக்கிற அளவுக்கு கேமராஸ் வந்துருச்சு. ஆனா அதை விட அற்புதமான கேமரா ஒண்ணு இருக்கு, தெரியுங்களா? நம்மளுடைய கண்கள். அப்ப இந்த கண்களை கொண்டு நாம எவ்வளவு தூரத்துல இருக்கிறதையும் நாம பாக்குறோம், பக்கத்துல இருக்கிறதையும் பாக்குறோம். ரெண்டுத்தையுமே நமக்கு நல்லா இந்த கண்கள் காட்டுகிறது. அப்போ இந்த உடல் என்பது ஒரு அதிசய சுரங்கமா இல்லைங்களா? உதாரணத்துக்கு கண்ணை மட்டும் சொல்லியிருக்கேன், இன்னும் உள்ள இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னாக்கா ஏகப்பட்டது இருக்கு. உணவு எடுத்துக்கோங்க, உணவை நம்ம சாப்பிடுறோம், அவரவர் உடலுக்கு தகுந்தாற் போல பிளட் குரூப்பா மாத்துதா இல்லைங்களா இந்த உடல்? இன்னைக்கு ஏதாவது ஒரு மிஷின்ல போட்டு இந்த ஆண்ட ஒரு டிராப் பிளட் எடுக்க முடியுமா? கண்டிப்பா முடியாதுங்க. அப்ப இந்த உடல் என்பது மிக ஒரு அதிசயமான ஒன்று. சரி, இந்த உடலை பத்தி சொன்னீங்க, இந்த உடலை எப்படி சார் நாங்க பாதுகாக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அதற்கு மகரிஷி அவர்கள் 3 வழிகளை நமக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா எளிய முறை உடற்பயிற்சி, எளிய முறை காயக்கல்ப பயிற்சி, மூன்றாவதாக பாத்தீங்கன்னாக்கா 5 அளவு முறை. அப்ப இந்த 3 நிலைகளையும் நாம ஃபாலோ பண்ணோம்னாக்கா நம் உடல் என்பது மிக அற்புதமாக ஆரோக்கியமான நிலையில இருக்கும். அது என்ன சார் எளிய முறை உடற்பயிற்சி? இந்த உடல் என்பது மிக அற்புதமானது. அந்த உடலை நாம சரியான முறையில இயக்கினாதான் உடல் உள்ளுறுப்புகளும் வெளி உறுப்புகளும் நல்லா வேலை செய்யும். இதற்காகத்தான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலங்கள் ஆராய்ச்சி பண்ணி தன் உடலையே ஒரு ஆராய்ச்சி கூடமாக்கி மிக அற்புதமாக வடிவமைச்ச பயிற்சிகள் தான் எளிய முறை உடற்பயிற்சி. மகரிஷி அவர்கள் கூட மூத்த பேராசிரியர்கள்லாம் உட்கார்ந்து ஒரு தடவை பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். அப்ப மகரிஷி அவர்கள் அவங்களை எல்லாரையும் பார்த்து கேட்டார்களாம், நீங்கெல்லாம் வெளிநாட்டுக்கு போனீங்கன்னாக்கா அங்க என்ன பாப்பீங்க, என்ன செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார்களாம். ஏன்னா மகரிஷி அவர்கள் அவருடைய வாழ்நாள்ல 22 முறை வெளிநாட்டு சுற்றுப்பயணம் செய்தவர். அப்ப அது மாதிரி கேட்கும்போது மூத்த பேராசிரியர்கள் எல்லாம் சொன்னாங்களா, நாங்க இங்க போவோம் சாமி, அங்க இருக்கக்கூடிய வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள்ல பார்ப்போம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்களாம். ஆனா மகரிஷி என்ன சொன்னார் தெரியுங்களா? நான் வெளிநாட்டுக்கு போனேன்னாக்கா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பாரம்பரிய கலாச்சாரங்களை ஆராய்ச்சி செய்வேன் அப்படின்னு சொன்னாருன்னா. இப்படிதான் ஒரு முறை அவர் வெளிநாடு போயிருக்கும் போது அந்த நாட்டு பாரம்பரிய ஒரு நடனம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அவரை வரவேற்கிறதுக்காக அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு முறையில அவரை வரவேற்றாங்களாம். அது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா பெண்கள் எல்லாருமே
ஒரு லைனா அப்படியே நின்னுகிட்டு ஒருத்தருடைய இடுப்பை இன்னொருத்தர் பக்கவாட்டுல பிடிச்சுக்கிட்டு அந்த இடுப்பை ஆட்டிக்கிட்டே ரவுண்டா வருவாங்களாம். இது அவர்களுடைய பாரம்பரிய நடனம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் மகரிஷி யோசிச்சாரு, ஏன் இவங்க இது மாதிரி இடுப்பை ஆட்டிக்கிட்டு சுத்தணும், அதுவும் பெண்கள் மட்டுமே சுத்துறாங்களே ஏன் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணும்போது அவருக்கு கிடைச்ச பதில், பெண்கள் பிரசவ வேதனையில அவஸ்தைப்படுவாங்க. பிரசவம் என்பது ஒரு உயிரை ஜனிக்கக்கூடிய நிலை, அது அவர்களுக்கு மறு ஜன்மம்னே சொல்லுவாங்க. அப்போ இந்த மாதிரி இடுப்பை ஆட்டிக்கிட்டு சுத்தும் போது அந்த இடுப்புக்கு வலு கிடைக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டான்ஸுக்கு பேரையே மகரிஷி அவர்கள் கருமைய நடனம் அப்படின்னு வச்சிருக்காருங்களாம். இது ஒரு மூத்த பேராசிரியர் சொன்னதுங்க. நான் ஏதோ கதை சொல்றேன்னு நினைக்காதீங்க, உண்மையில நடந்த நிகழ்ச்சி. அப்ப நாமெல்லாம் வெளிநாட்டுக்கு போனோம்னாக்கா அங்க இது கிடைக்குமா அது கிடைக்குமான்னு சுத்திக்கிட்டு இருக்கோம். ஆனா மகான்கள் எப்படி யோசிக்கிறாங்க அப்படின்றத பாருங்க. அது மட்டும் இல்லைங்க, அப்போ உடற்பயிற்சி என்பதை மிக எளிமையான முறையில 40 ஆண்டு காலங்கள் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சு மகரிஷி அவர்கள் கொடுத்தார். அது மட்டும் இல்லைங்க, மிக அற்புதமான ஒரு தாயுள்ளம் படைச்சவர் தான் மகான் அவர்கள். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அந்த உடற்பயிற்சிய தான் செஞ்சு பார்த்து தன்னுடைய உடலுக்கு எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லை அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு ஒரு 10 பேரை கூப்பிட்டு அவங்களுக்கும் பயிற்சி கொடுத்து அவர்களையும் எந்தவித பாதிப்பும் இல்லை என்பதை உணர்ந்ததுக்கு அப்புறம்தான் இந்த உடற்பயிற்சியையே பொதுமக்களுக்கு கொடுத்தார். அது மட்டும் இல்லைங்க, பொதுமக்கள் பாமர மக்களும் இதை செய்யணும்ன்றதுக்காக தான் இலவசமா உடற்பயிற்சியை கத்துக் கொடுங்க அப்படின்னு மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்காரு. ஆக இந்த எளிய முறை உடற்பயிற்சியை நாம செய்தோம்னா நம்ம உடல் நல்லா இருக்கும். அதே போல காயகல்ப பயிற்சி, இது ஒரு ரகசிய உடற்பயிற்சி, உயிருக்கு உண்டான பயிற்சி தான் காயகல்ப பயிற்சி. அதையும் மகரிஷி அவர்கள் சித்தர் பாடல்களை ஆராய்ச்சி பண்ணி வடிவமைச்சு கொடுத்திருக்காரு. அப்போ உடல் உயிர் இது ரெண்டும் இணைஞ்சு இருந்தாதான் இந்த உடலுக்கும் மதிப்பு உயிருக்கும் மதிப்பு அப்படின்றத நமக்கு விளக்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாம 5 அளவு முறை, உணவு, உழைப்பு, உறக்கம், பாலுறவு, எண்ணம், இந்த 5 விஷயங்கள்லயும் நாம அளவு முறை மீறாமல் நடந்து கொண்டோம்னா இந்த உடலுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை அப்படின்றத மகானவர்கள் சொல்லியிருக்காரு. அப்போ நாம ஏற்கனவே பார்த்தோம், சித்தர் பெருமக்கள் சொன்னாங்க, உடலுறவின் போது நமக்கு ஒரு நிமிடத்திற்கு 64 மூச்சுகள் செலவாகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த மூச்சுக்காத்தை சீரமைக்க கூடியதுதான் 5 அளவு முறையில நமக்கு பாலுறவை மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்காரு. அதனாலதான் அந்த காலத்துல இது எல்லாத்தையுமே சீரா அமைச்சு வச்சிருந்தாங்க. அப்ப இந்த மூச்சுக்காத்து நம்ம பார்த்தோம், ஒரு நிமிடத்திற்கு 15 மூச்சுக்காத்துகள் இருந்தாக்கா நம்மளுடைய ஆயுட்காலம் 120 ஆண்டுகள் இருக்கும். அப்ப இந்த 15 மூச்சு அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா ஏறிச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்ப 16 மூச்சு ஏறிச்சு, 16 மூச்சாக விட்டோம்னாக்கா நம்ம ஆயுஷ் காலத்துல 7 வருடங்கள் குறைஞ்சிடும். அப்ப 120ல 7 போச்சுனாக்கா என்னாச்சுங்க? அதே போல ஒவ்வொரு நிமிடமும் அதிகரிக்க அதிகரிக்க ஆயுட்காலம் குறைந்து கொண்டே வரும். அப்ப மூச்சு காத்த குறைச்சிட்டா ஆயுஷ்காலம் ஏறுமா சார்? கண்டிப்பாக ஏறும். ஒரு நிமிஷத்துக்கு 2 மூச்சு விட்டீங்கன்னாக்கா 750 ஆண்டுகள் உயிர் வாழலாம் அப்படின்னு சித்தர் பெருமக்கள் சொல்லியிருக்காங்க. ஒரு நிமிஷத்துக்கு 1 மூச்சு விட்டோம்னா 1500 ஆண்டுகள் உயிர் வாழ முடியுங்களா? ஆமை ஒரு நிமிஷத்துக்கு 2 மூச்சு விடுதுங்க. அதனாலதான் அதனுடைய ஆயுட்காலம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நிமிஷத்துக்கு 3 மூச்சு விடுது. அதனாலதான் அதனுடைய ஆயுட்காலம் 300 ஆண்டுகள்ல இருந்து 500 ஆண்டுகள் வரலும் இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆக 5 அளவு முறை பாதுகாத்தோம்னா நம் உடல் ஆரோக்கியமா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த உடற்பயிற்சியை பத்தி மகரிஷி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இறை வழிபாட்டின் முதற்படியே உடற்பயிற்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, உடல் தவம், இந்த உடல் தவம் என்பதுதான் உடற்பயிற்சி அப்படின்னு சொல்லி. இது மட்டும் இல்லாம நம்முடைய பாவப்பதிவுகளை போக்கக்கூடியதுதான் இந்த உடற்பயிற்சி அப்படின்றத மகானவர்கள் சொல்லியிருக்காரு.
அப்ப இந்த உடற்பயிற்சி மட்டுமே நாம செய்தோம்னா நம் உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளும் நல்லா வேலை செய்யும். எனக்கு இந்த உடற்பயிற்சி, தியானம் எல்லாத்தையும் கத்துக் கொடுத்த என்னுடைய குரு திருவண்ணாமலையிலிருந்து இப்ப சென்னையில வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பழகன் ஐயா, அவர் தான் எனக்கு கத்துக் கொடுத்தாரு. அவரு அழகா ஒண்ணு சொல்வாருங்க, இந்த உடல்ல நாம உடற்பயிற்சி ஏன் செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, டாக்டர் கிட்ட போறோம். டாக்டர் வந்து டேப்லெட்ஸ், மெடிசன்ஸ் எல்லாம் எழுதி கொடுக்குறாரு இல்லைங்களா? அதுல ஒரு டானிக் கூட கொடுப்பாங்க. அந்த டானிக்ல பாத்தீங்கன்னாக்கா ஷேக் பிஃபோர் யூஸ் அப்படின்னு எழுதி இருக்கும். எதுக்காகங்க அதை ஷேக் பண்ணிட்டு குடிக்கணும்? அதுல இருக்கிற கண்டென்ட் ஃபுல்லா யூனிவர்ஸா எல்லா இடத்துலயும் ஃபார்ம் ஆகி நாம ஒரு மூடி எடுக்கும் போது அதுலயும் அந்த மருந்தோட கண்டென்ட் எல்லாம் வரணும் அப்படின்றதுக்காக தான் நல்லா ஷேக் பண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி நம்ம உடலை ஷேக் பண்ணிட்டோம்னாக்கா நம்ம உடல் அன்னைக்கு ஃபுல்லா நல்ல முறையில ஆரோக்கியமாக இருக்கும். ஆக உடலை எப்படி பராமரிக்கணும்னு மகரிஷி அவர்கள் நமக்கு எடுத்து சொல்லியிருக்காரு. ஆக மகான் காட்டிய இந்த மகத்தான பாதையில் சென்று நாமும் நம் அன்பு குடும்பமும் இந்த உடலை பராமரித்து வாழ்வோம் என்று கூறி, உள்ளங்களில் வேதாத்திரியம் வளரட்டும், உள்ளங்கையில் வேதாத்திரியம் மலரட்டும் என்று கூறி இந்த அரிய வாய்ப்பை அளித்த ஜூம் செயலிக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இத்தனை நேரம் நம்முடைய பேராசிரியர் சீனிவாசன் ஐயா அவர்கள் ஊனுக்குள் நீ நின்று என்கின்ற பாடலினுடைய நுட்பமான கருத்தை நமக்கு சிறப்பாக விளக்கியிருக்கிறார்கள். நம்முடைய உடலுக்குள் நிகழ்கின்ற பல்வேறு மாற்றங்களையும் நம்முடைய மூச்சுக்காட்டினுடைய முக்கியத்துவத்தையும் மிக சிறப்பாக நமக்கு எடுத்து காட்டியிருக்கிறார்கள். சிதம்பர ரகசியம் என்று எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கும். சிதம்பர ரகசியத்தை இன்றைக்கு அவர் உடைத்திருக்கிறார். அதே போல நம்முடைய அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் பதிவு செய்துள்ள கருமைய டான்ஸ் குறித்தும் நமக்கு தெரிவிக்கிறார்கள். அதை யாருக்கெல்லாம் தேவையோ அதை நாம் கருமைய டான்ஸையும் நாம் கற்றுக்கொண்டு செய்யலாம். அதே போல இனிமேல் யாரும் நம்முடைய வேல்யூ தெரியாம பேசக்கூடாது. நம்ம எல்லாரும் 310 கோடி இருக்கிறாரு அப்படின்னா எவ்வளவு இன்சூரன்ஸ் பண்ணுறதுன்னு தெரியல, பண்ணலாம். அந்த வகையில் மிகச்சிறப்பாக பல்வேறு கருத்துக்களை ஐயா அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அவர்களுக்கு நம்முடைய அறக்கட்டளையின் சார்பிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இப்போது நாம் நிறைவு பகுதிக்கு வருகின்றோம். அறிவிப்புகள். இன்றைக்கு இணைந்திருக்கிற ஒரு சில இணைகிற போது நீங்க உள்ள வந்துட்டு சில பேர் அந்த கால் வயா டிவைஸ் ஆடியோன்னு வரும், அதை ஆன் பண்ணாமே சில பேர் வந்து வர முடியலன்னு சொல்றாங்க. அது நுட்பமாக அதை ஒரு சிலருக்கு தெரிவிக்கணும். ஆனா நான் இப்ப சொல்ல நிகழ்ச்சி அவங்களுக்கு போய் சேர வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் இது பொதுவாக சொல்றோம், நண்பர்களுக்கு நீங்க அந்த கருத்தை தெரிவிங்க. அதே போல நேற்றுல இருந்து பார்த்தா சில பேருக்கு வெயிட்டிங் லிஸ்ட் வருது. அதாவது ஒரு டைம் வந்து அவங்க ஜாயின் பண்றது மறுபடியும் அதே ரீநேம் வருகிற போது, அது 2 வருகிற போது ஜூம் வந்து அட்மிட் பண்ண நினைக்கிறாங்க. அதனால ஒரு முறை நீங்க வந்து அட்மிட் ஆயிட்டு உங்களுக்கு லைன் கிடைக்குன்னா லீவ் கொடுத்துட்டு வெளியே போயிட்டு மறுபடியும் நீங்க கொடுங்க. நீங்க மறுபடியும் ட்ரை பண்ணி இருந்தீங்கன்னா அது 2 பேரா அங்கே வந்து அட்மிட் ஆகும். இப்போ 2 வரதுனா ஜூம் அட்மிட் பண்ணலாம் நான் நினைக்கிறேன். ஸோ அதனால அதை கொஞ்சம் அந்த நண்பர்களுக்கு தெரிவிங்க. எனவே நாளையில அந்த மாதிரி இதில் ஏதாவது ரெக்வஸ்ட் கொடுக்க முடியுமான்றது நாங்கள் பார்க்குறோம். ஜூம்ல இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது, அது நம்ம பார்ப்போம். வாழ்க வளமுடன். இப்போ நம்ம நாளைய நிகழ்ச்சி குறித்த அறிவிப்பு. நாளைக்கு நமக்கு சென்னையிலிருந்து மூத்த பேராசிரியர் முனிரத்னம் ஐயா அவர்கள் நமக்கு இணைக்கின்றார்கள். ஐயா அவர்கள் தொண்டாற்றி இன்பம் காண்போம் என்கின்ற தலைப்பில் ஐயா அவர்கள் நாளை பேசவிருக்கின்றார்கள். எனவே நாளை அனைவரும் சரியான நேரத்தில் இப்போ நம்ம கண்டினியூவா இதை ஜூம் பண்றதுனால பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிடம் முன்பதாகவே நம்ம வந்து ஜூம் வந்து ஆரம்பிப்போம். நாளை இணைகிறவர்கள் ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். வாழ்க வளமுடன். இது குறித்து ஏதாவது ஐயப்பாடுகள் இருந்தால் நீங்க எனக்கு தொலைபேசி மூலமாக நீங்கள் தொடர்பு கொண்டு தெரிவிக்க வேண்டும் அன்போடு கேட்டுக்கொண்டு இப்பொழுது நாம் ஐயா அவர்களை வாழ்த்தி வருவோம். அனைவரும் புரியத்திலிருந்து வாழ்த்தலாம்.
இன்றைக்கு தவத்தையும் ஊனுக்குள் நீ நின்று என்கின்ற சிந்தனை கருத்தை நமக்கு வழங்கிய பேராசிரியர் சீனிவாசன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் தொண்டும் தொழிலும் வாழ்க வளமுடன். இன்றைய தவத்திலே கலந்து கொண்ட அத்துணை அன்பர்களும் அவர்தம் அன்பு குடும்பங்களும் வாழ்க வளமுடன். இன்றைய தவத்திலே பங்கெடுத்துக் கொண்ட அத்துணை அன்பர்களும் அவர்தம் அன்பு குடும்பங்களும் வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. ஐயா பாடிட்டீங்களா? இருக்கேன் சார், பாடுறேன். பாடுங்க. உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கல்லங்கங்கள் மறையட்டும், நல வாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அமைதி, அமைதி, அமைதி. வாழ்க வாழ்க வளமுடன். நாளை 6 மணிக்கு சந்திப்போம். நன்றி. வாழ்க வளமுடன்.